அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரேஷன் அரிசியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் மிளகு சிக்கன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிக்கன், மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு ஆல்ரெடி ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அது எண்ணெயில் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு சூடாக்கி பொரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு சைட் கேப்பில் 2 முட்டை, கொஞ்சோண்டு நல்ல மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சைட் கேப்பில் சிக்கனும் வெந்துட்டு எடுத்து வச்சுருக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததுலேயே முட்டையெல்லாம் உப்பெல்லாம் போட்டு அதே எண்ணெயெல்லாம் ஊற்றி இந்த சட்டியில் போட்டு கிண்டி எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் அதில் பிடிக்கும், நல்லாயிருக்கும். இது முட்டையும் வெந்துட்டு அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சைடில் வச்சுக்கலாம். இது காய்கறியெல்லாம் விட்டுருந்தேன். முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு எல்லாம் வதக்கிருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ளே தட்டியாச்சு போட்டு நல்லா கிண்டலாம். இதை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். நெய் இருக்குது, ஒரு 1.5 இதில் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் தான் விட்டுருந்தேன், எண்ணெய் விடலான்ட்டு, நெய் விடலான்னு. ரேஷன் அரிசி நல்லதாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோட தான் இதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த முட்டையும் அந்த கோழி பொரிச்சது இருந்தது இல்லையா, அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அடுப்பு சிம்மில் இல்லவே இல்லை, ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். டக்குன்னு காய்கறி வெந்துடும். இது வந்து சில்லி சாஸும், க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன். என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். ஏதாவது வீடியோவில் தப்பு இருந்ததுன்னா நான் மாற்றிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு கிண்ணி சோறு இருந்தது, போட்டுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஃபைனலாக கொஞ்சோண்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, அந்த பொடி போட்டிருக்கேன். இதில் நான் வினிகர்லாம் ஊற்றல, இந்த ஒரு பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த பொடியும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வேவாத அரிசியை செய்யும்போது தான் கஷ்டம். இது நல்ல வெந்த அரிசி சாப்பாடு தான். ஃபைனலாக சாப்பாடு ரெடி. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.